வயிறு எரியுது அவங்களுக்கு. ஸ்டாலினுடைய அந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி மாநில அளவை தாண்டி தேசிய அளவில் விஸ்தீரணமாவதில் அவர்களுக்கு ஒரு அவங்க என்ன நினைச்சாங்க, இவர் இங்கிலீஷ்ல பேசணும், அழகா தமிழ்ல பேசிட்டார். இப்போ உன்னால பதிலே சொல்ல முடியலையே. பார்ப்பதற்காகத்தான் 1000 கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். ஓட் பேங்க் கான்செப்ட்ல இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வேற யாருக்குமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலினை எதிர்ப்பது என்பது ரொம்ப கடினம். நேற்று பீகார்ல பேசும்போது அவர் ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்றாரு, அதாவது இந்தியா கூட்டணி பீகார்ல தான் உருவாச்சு, அதனாலதான் 400 பேசின மோடியை 240க்கு சுருக்கணுன்றாரு. ஆனால் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் எதுக்கு அங்க போகணும், பீகாரிகள்னு திட்டுறீங்க, ஸ்டாலின் போனதுனால அங்க என்ன யூஸ்? பச்சை பொய்ய சொல்லுது பிஜேபி. புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட அவரோ அவருடைய கட்சிக்காரர்களோ பேசவே இல்லை. திமுக மேல ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல இது அபாண்டமான பழி. இன்னொன்று, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நம்பர் 1 ரீஜனல் லீடர் நான் தான் அப்படின்றத அவர் ரொம்ப 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 அக்ரஸிவா எழுத்தாளரா கலைஞர் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் இட்ஸ் அ வெரி ஷார்ப், ரேசர் ஷார்ப் பொலிட்டிக்கல் பப்ளிக் ஆக்ஷன்ஸ்ல அதை காட்டுறாரு. ராட்சஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம், இஸ் அ சார்ட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் அனிமல். அதாவது இந்த ரேசர் ஷார்ப், மிக 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 கூர்த்த அரசியல் மதி அவருக்கு இருக்குது. சொல்லல இல்ல செயல்ல காட்டிட்டு போயிடுறாரு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிபேட்டியர்களுக்கு வணக்கம். தற்போது நிறைவேறக்கூடிய பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம அணிஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் பீகார் போறாரு, அங்க போய் ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்றாரு, ராகுல் தேஜஸ்வி கூட ஒரு நல்ல நட்பு காட்டுறாரு. இதை எப்படி பார்க்கறது இனிஷியலி? 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ராகுல் காந்தியோட அழைப்பை ஏற்று அவர் அங்கே போயிருக்கிறார். ராகுல் காந்தி கூப்பிட்டாரு, அதனால போயிருக்காரு. இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை 21 முதலமைச்சரானதுலேருந்தே ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியோட துவக்கத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அதுக்கு முன்னால் பதவிக்கு வந்த உடனே அவருடைய சில காரியங்கள், இப்போ இந்த நீட்டு சம்மந்தமாக ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதை மொழிபெயர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புனது, அது பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பல இந்திய மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு அனுப்பப்பட்டது. இன்னொன்று இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, சென்னையில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, பெரிய அளவில் எல்லாரும் வந்தாங்க, எல்லா பார்ட்டிஸும் வந்தாங்க. அது ஒன்று. அதன் பிறகு இப்போ நீங்கள் இப்போ டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக மற்றவங்க யாரும் வாயை திறக்கிறதுக்கு முன்னால் தென் மாநில முதலமைச்சர்கள் ப்ளஸ் ஒடிசாவில் சிஎம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அது ஒன்று. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்த உடனே கெஜ்ரிவால் சிசோடியாவோட டெல்லியில் பள்ளி கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து போய் ஆராய்வதற்காக இவர் போனது, ஸ்டாலினே போனது. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு காலை உணவு திட்டத்தை விஸ்தரிப்புக்கு பஞ்சாப் முதலமைச்சரை நேரில் அழைத்தது. ஸோ ஒரு பேட்டர்ன், ஒரு இது வரைக்கும் கருணாநிதி இருந்தப்போ அது கிடையாது. இந்த மாதிரி தேவைப்பட்டால் தான் போவாரே ஒழிய இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5-6 நிகழ்வுகள் இருக்குது. அந்த கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. நேஷ்னல் லெவலில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வது, தக்க வைப்பது, முக்கியமான பிரச்சனைகளில் பேசுவது, எங்கேயாவது ஏதாவது யாருக்காவது பாதிப்புனா கூட இங்கே தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத விவகாரங்களில் கூட கருத்து தெரிவிப்பது. அது உதாரணத்துக்கு இப்போ கேரளாவிலேருந்து 4 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கருக்கு போனப்போ அவர்கள் மதமாற்றம் செய்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை முதல்ல வெளியிட்டது ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக கருத்து தெரிவிப்பது, அக்ரெசிவாக சோஷியல் மீடியாவில் போடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வது, இது எல்லாமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இதற்கு முன்னால் கருணாநிதி இருந்தப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு கூட்டம் இருக்குன்னா போவார், இல்லைன்னா இல்லை. இவ்வளவு தூரம் கண்டினியூஸாக ஸ்ட்ரக்சர்டாக பிளான்டாக
தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை விஸ்தரிப்பதற்கும் இந்தியா கூட்டணிக்குள்ள தன்னுடைய பொசிஷனை வந்து மேலும் வலுப்படுத்தி கொள்வதற்கும் அவர் வந்து தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்பே முயற்சிகள் எடுத்தார். இப்போ அது தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக ராகுல் காந்தியோட அழைப்பை ஏற்று அந்த ஜீப்பில் போனதுன்றதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்குள்ள வந்து டிஎம்கேக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது எப்பயுமே. இப்போ சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் கூட வந்து அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்திய பிறகு ஒரு தமிழரை நிறுத்துவது வந்து திமுகவுடைய இடைஞ்சல்களை குறைக்கும் என்று ஒரு கருத்து நிலவிய கட்டத்தில் வந்து மயில்சாமி அண்ணாதுரையை திமுக ப்ரப்போஸ் பண்ணப்போ அவங்க டெரக் ஓப்ரையன் வந்து அது முடியாது என்று சொல்லி அந்த திரிணாமுல் காங்கிரஸோட வீட்டோவால தான் வந்து சுதர்ஷன் ரெட்டியை நோக்கி இவங்க நகர்றாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ மமதாவோட இவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே தான் இருக்குது உள்ளுக்குள்ள. டிஎம்சிக்கு வந்து வேற சில விஷயங்களையும் கூட வந்து இந்தியா கூட்டணியோட கருத்துக்கு எதிராக தான் வந்து மமதா பானர்ஜி போய்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இந்த கவர்னர்ஸ் இஷ்யூலெல்லாம் கூட வந்து அவங்க ஷி டுக் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட். இந்தியா கூட்டணிக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை தான் அவங்க எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள ராகுல் காந்திக்கு நெருக்கமான தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் சீனியர் மெம்பர். இப்போ சோனியா காந்தி, லாலு பிரசாத்துக்கு அடுத்து வந்து சீனியர் மெம்பர் ஸ்டாலின். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி உடல்நலம் குன்றி இருக்கிறார், அவங்க எல்லா கூட்டத்துக்கும் வரதில்லை. லாலு பிரசாத் யாதவும் வந்து சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட அவரும் உடல்நலம் குன்றி இருக்கிறார். இந்த ராகுல் காந்தி, தேஜஸ்வி எல்லாம் வந்து 50 வயதுகளில் இருக்கிறவங்க. அது அரசியலில் யங் ஏஜ் தான். அது 70 வயதை தாண்டி ஒரு சீனியர் லீடர்ன்ற முறையில் ஸ்டாலின் தான் வந்து அங்கே இருக்கார். ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ள தன்னுடைய அந்த அரசியல் ஆளுமையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விஸ்தரித்துக் கொள்வதற்கும் அதை பெருக்கிக் கொள்வதற்கும் அவர் தவறுவதே இல்லை. ராகுலுடன் தான் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதை இந்திய மக்களுக்கும் காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும், குறிப்பாக தேர்தல்கள் நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது சிறுபான்மையின மக்களுக்கும், ஏன்னா காங்கிரஸோட திமுக கூட்டணியில இருப்பது தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மையின வாக்குகளை வந்து திமுக தக்க வைப்பதில் உதவியா இருந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸை திமுக கழட்டி விட்டதுன்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா, நாளைக்கு அவர்கள் பாஜகவை நோக்கி நகர்வதற்கான முன்னோட்டமாக இதை செய்கிறார்கள் என்ற எண்ணம் சிறுபான்மையின மக்கள் வந்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் காங்கிரஸை, அதுவும் ஒரு காரணம் காங்கிரஸை கூட அவர்கள் வைத்திருப்பதற்கு. ஸோ தேர்தல்களுக்கு 6-7 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுலுடன் காட்டக்கூடிய இந்த நெருக்கம் என்பது அது ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடிப்பதில். அதில் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. இன்னொரு விஷயம் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, விஜய் ராகுல் காந்தியோட காங்கிரஸோட பேசுறாரு, காங்கிரஸ்க்கு வந்து விஜயோட போகுது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அவை அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள். கண்டிப்பாக 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தான் பயணிக்கும். அவர்கள் விஜயோடு பயணிக்க மாட்டார்கள் 26 என்பது உண்மை. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த பேச்சு எழுவது என்பது அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஆஸ் அ டாக், ஆஸ் அ பொலிட்டிக்கல் காசிப்பாக கூட அது இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புகிறார். அதுவும் ஒரு காரணம். பட் லிஸ்ட்டில் வந்து அது கடைசி லாஸ்ட் அது வந்து மேபி த லீஸ்ட் ஆல்சோ, நாட் ஓன்லி த லாஸ்ட் பட் த லீஸ்ட். அதுவும் ஒரு காரணம். அது ப்ரையாரிட்டியில் கடைசியில். ஏன்னா இதுவரை ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த 6 மாத கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்றால், இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல்களுக்கான பயணத்தை இந்த அளவு துவங்கியதில்லை. 24 மணி நேரமும் அவர் தேர்தல்களை பற்றியே யோசிக்கிறார். கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எடப்பாடியோ கூட இப்படிலாம் யோசிச்சது கிடையாது. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, எங்கேயோ கிடக்குது. 6 மாதம், 1 day is a long period in politics. பீகார் எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நவம்பர்ல தான் எலெக்ஷனு, அக்டோபர்ல தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. செப்டம்பர் 1 தான் அவன் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டே போட போகிறான். ஸோ இவர் 4 மாதத்துக்கு முன்னாலே எங்கள் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் ஆரம்பிச்சதுனால தான் எடப்பாடி வந்து அவர் பயணம் போனார். கிட்டத்தட்ட 100 தொகுதி அவர் கவர் பண்ணியிருக்கார். ஸோ கடந்த காலங்களில் தமிழ்நாடு வரலாறுல யாருமே செய்யாத ஒரு காரியம், தேர்தல்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கி அந்த நெரேட்டிவை செட் பண்ணி அந்த டெம்போவை பில்டு பண்ணுறது ஸ்டாலின் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி வந்து அது ஒரு விதமான எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸில் இந்த அளவுக்கு ஒரு அதிதீவிர ஆர்வத்தை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஒரு விதமான அப்சஷன் மாதிரி அவருக்கு ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலாம். ஒரு 26 தேர்தல் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் இதுவரை எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இல்லாத அளவு ஒரு அப்சஷனாகவே மாறிடுச்சு.
அதனால அந்த தேர்தல்களை மனதில் கொண்டும் இப்போ நான் சொன்ன எல்லா காரியத்தோடையும் கடைசியாக நாட் ஓன்லி த லாஸ்ட் பட் ஆல்சோ த லீஸ்ட் ஆனால் கண்டிப்பாக விஜய் காங்கிரஸ் கூட்டணி வர வாய்ப்பே இல்லை, அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் அப்படி ஒரு டாக் வருவதை முளையிலேயே கிளி எறிய வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் பீகாரோட பயணத்துக்கு போயிருக்காரு. எல்லாமே அரசியல் தான். இன்னொன்று, தேசிய அளவில் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய நம்பர் 1 ரீஜனல் லீடர் நான் தான் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப 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 அக்ரஸிவாக நிறுவ விரும்புகிறார். எங்கெங்கேயோ ஏதோ டெவலப்மெண்ட் நடந்ததுன்னா வேற எந்த இந்தியா கூட்டணியில் இருக்க பிராந்திய கட்சி தலைவர்களும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்னா மற்றவங்க யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. பட் இமிடியேட்டாக ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து அன்யூஷுவல். இது வந்து ஆனால் தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. ஆனால் இது என்னன்னா, இது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ். தெளிவாக த்ரூ அவுட் த கண்ட்ரி, தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அண்ட் செக்யுலர் ஃபோர்ஸஸ், அவுட் சைட் த ஸ்டேட் வந்து எல்லாருக்கும் லுக், ஆன்டி பிஜேபியில் வந்து காங்கிரஸுக்கு எவ்வளோ ஒரு நேஷ்னல் ரோல் இருக்கோ அது ஈக்குவலான ரோல் எனக்கு இருக்குது. எனக்கு ரீஜனல் பார்ட்டி தான், எனக்கு மற்ற மாநிலங்களில் கிளைகளோ செல்வாக்கோ இல்லாமல் இருக்கலாம். பட் ஆன்டி பிஜேபின்றதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் எதுவும் கிடையாது. கம் வாட்மே பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம், முதலாவது ஆளாகவும் நிற்கிறோம் என்பதை அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது. கடந்த 3 தேர்தல்கள் அவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றது என்பது பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் மிக வலுவாக இருப்பதால் அதை அவர்கள் நன்றாக பிரதிபலிக்கிறார்கள். அடிப்படையில் அது ஒரு செக்குலர் பார்ட்டின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி கடந்த காலங்களில் ஒன்றும் இவர்கள் பிஜேபியோட பயணப்படாதவர்கள் கிடையாது. இவங்க 99, 2004 பிஜேபியோட பயணப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு இது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதாகவும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ நேஷனல் லெவலில் தன்னுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை, தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விஸ்தரித்து கொண்டும் வலுப்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பீகார் பயணத்தை அந்த நோக்கத்திற்காக இன்னமும் நன்றாக அழகாக பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், ராகுலோட இந்த இன்னொரு விஷயம், ராகுல் தான் கூப்பிட்றாரு ஸ்டாலின், நீங்கள் வந்து அங்கே அந்த பேரணியில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் அழைக்கிறாரு. அதே மாதிரி நான் யாரையுமே அண்ணன்னு கூப்பிட்டதில்லை, உங்களை மைடியர் பிரதர்னு சொல்கிறேன்னு சொல்கிறார். ராகுல் ஏன் ஸ்டாலினோட இவ்வளவு இணக்கமாக இருக்கிறார்? அது பொலிட்டிக்கலை தாண்டின ஒரு எமோஷனல் கனெக்ட் அவங்களுக்குள்ள இருக்கா? இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது 3 தலைமுறை தொடர்புன்னு சொல்லலாம். இந்திரா காந்தி இருந்தாங்க கலைஞரோட, அப்புறம் ராஜீவ்காந்தியோட அவங்களுக்கு கான்டாக்ட் இல்லை. ராஜீவ்காந்தி இருக்கும்போது திமுக காங்கிரஸ் உறவு இல்லவே இல்லை. அதன் பிறகு வந்து சோனியா காந்தி வந்தப்ப கலைஞரோட அவங்களுக்கு இருந்த அந்த உறவு 9 ஆண்டுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இது அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறைன்னு இப்போ சொல்லலாம். இந்திரா காந்தியோட அவர் இருந்தார் கலைஞர், திமுக இருந்தது, சோனியா காந்தியோட இருந்தாங்க, இப்போ ராகுல் காந்தியோட இருக்காங்க. அவர் மை டியர் பிரதர், நான் யாரையும் கூப்பிட்டதில் உங்களை தான் கூப்பிட்றன்றது ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குது. அவர் வந்து கண்டிப்பாக 29 தேர்தலையும் காங்கிரஸோட தான் அவர் பயணப்படுவார், அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டார். அது வந்து அவங்களோட கொள்கை என்பதை தாண்டி இதுங்க அது ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கம்யூனிஸ்டுகள் மாதிரி காங்கிரஸ் மாதிரி வந்து மக்களே மதவாதத்திற்கு ஆளானாலும் அதற்கு பலியாகாமல் எதிர்த்து நின்று தோற்றே போவார்கள் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும். பட் இத்தகைய கட்சிகள், பிஜேபி திமுக மாதிரியான கட்சிகள் வந்து மக்கள் பெரிய அளவில் பிஜேபிக்கு சார்பாக மாறும்போது அவங்க வந்து அப்போ இந்த கொள்கை பிடிப்போடு இருப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபியோட பயணப்பட்டவங்க. நான் சொல்கிறது என்னன்னா, அவர்கள் மதசார்பற்றவர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில். அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும், அண்ணா திமுக, பாமக உள்ள எல்லா கட்சிகளுமே அடிப்படையில் மதசார்பற்ற கட்சிகள் தான். ஆனால் தேவை ஏற்படும் பொழுது, தங்களுடைய இருப்புக்கு ஆபத்து வரும்பொழுது அவங்க வந்து பிஜேபியோட கூடி கொலாவி இருக்காங்க, திமுகவும் கூடி கொலாவி இருக்கு. இன்னைக்கு தேசிய அளவில் பிஜேபி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இழைத்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் நாட் ஓன்லி அமங்க சிறுபான்மையினர் பட் பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியிலுமே வந்து ஒரு கோபத்தை, வெறுப்பை கிளப்பியிருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியாக இருக்கும். இந்த களச்சூழலை வந்து ரொம்ப 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 அழகாக வந்து திமுக வந்து பயன்படுத்திக்குது. அதிமுக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அதிமுக இன்னைக்கு அந்த பக்கம் போயாச்சு. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட சிக்கல் என்னன்னா, இனிமேல் மைனாரிட்டிஸ் நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் இனிமேல் மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு இல்லைன்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் உண்மை, அதுதான் வந்து யதார்த்தம். ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியாக ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இருக்க மாட்டார்கள் என்று வரும்பொழுது
அவங்க தங்களுடைய வாக்கு வங்கிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் வந்து அதிமுகவை ஆர்எஸ்எஸ் தான் கட்டுப்படுத்துகிறது என்றால் அதில் என்ன தவறுன்னு கேட்கிறார். அதற்கு எதிர்வினை அதிமுகல இருந்து வரவே இல்லை. அவங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கல. இன்னும் சொல்லப்போனா கட்டுப்படுத்தினா என்ன தவறுன்ற லெவலுக்கு தான் அவங்களும் போயிட்டாங்க. பப்ளிக் இமேஜை பத்தி கவலையப்படாம எஸ்பி வேலுமணி மோகன் பாகவத்துக்கு வந்து வெள்ளி செங்கோலை கொடுக்குறார். அது எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜிங்கான ஒரு ஆக்ட்ன்றதை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. அவர் செய்கிறார். ஏன் செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இனிமேல் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நாங்கள் பிஜேபியோட போனாலும் மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நாங்கள் இனிமேல் பிஜேபி விட்டு அவங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நம்ப மாட்டாங்க யாரும். அதுவும் எடப்பாடி செய்தது வந்து சாதாரண துரோகம் அல்ல. பிப்ரவரி மாதம் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது 26 இல்லை 31 36 41 வந்தாலும் எப்பயுமே வந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 2 மாசத்துல அவர் போனதுன்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இனிமேல் அவங்க சொல்றாங்க சில பேர் லாஸ்ட் 11th ஹவர்ல அவர் வெளியில வருவாருன்னு. முதல்ல வரமாட்டாரு. அப்படி வந்தாலும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸுக்கு டிசிஷன் மேக்கர்ஸுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே எஸ் அ பார்ட்டியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் டெவலப்மெண்ட் என்னன்னா ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கியே மெல்ல மெல்ல இன்னைக்கு பிஜேபியோட சேர்வதில் என்ன தவறு, ஆர்எஸ்எஸ் வந்தால் என்ன தவறுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவா மாறல, பட் ஹிந்துத்துவாவை சகிச்சுக்கிற ஹிந்துத்துவா ஸ்லோகன்ஸை வந்து கடந்து போகக்கூடிய அல்லது வந்து அது குறித்து கவலைப்படாத ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த டேஞ்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு இது சோஷியல் ஃபேப்ரிக்ல ஏடிஎம்கே மாதிரி ஒரு பேசிக்கலி ஃபண்டமெண்டலி செக்யூலர் பார்ட்டி பிஜேபிக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஐடியாலஜிக்கலாகவே அது வந்து இன்னைக்கு அடைக்கலமாவது என்பது திமுகக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இஸ் இன் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அல்லது அவர்கிட்ட இருக்க பணம், அவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட இருக்க மீடியா பவர் அதெல்லாம் வச்சு சொல்லலை. ஓட் பேங்க் கான்செப்ட்ல இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வேற யாருக்குமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலினை எதிர்ப்பது என்பது ரொம்ப கடினம் பொலிட்டிக்கலி. நான் சொல்றது இங்க பல குறைகள் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்குது. இப்போ பல செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் வந்து கரப்ஷன் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பீக்ல இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஒன் ஆஃப் த ப்ரூட்டலி கரப்ட் ஸ்டேட். பட் ஹவவர் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு நாடு பூரா இருக்கக்கூடிய பிஜேபியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காம்பேக்ட் ஆன்டி பிஜேபி செட்டப் இருக்குல்ல, இட்ஸ் காம்பேக்ட், இட்ஸ் கம்ஃபர்டபுள், மற்ற எல்லாத்தையும் அது கீழ் தள்ளுது. ஸோ தட்ஸ் வை ஸ்டாலின் ஐ செட் ஆல்வேஸ் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது நான் அதை சொல்கிறேன். ஸ்டாலின் இஸ் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா நேச்சர்ஸ் கிஃப்ட், அது இயற்கையின் அருட்கொடை. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த ஆங்கிள்லேருந்து அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அவங்க பணம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மீடியா பலம், எதிர்கட்சிகளோட கம்ப்ளீட் ஸ்கேட்டர்ட் அப்போசிஷன், கொலாப்ஸ்ட் அப்போசிஷன், கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அப்போசிஷன், இதெல்லாம் ஸ்டாலினோட பலம் அல்ல. ஸ்டாலினோட பலம் என்பது வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் அவருக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் நேச்சர்ஸ் கிஃப்ட். ஸோ அது அவர் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஓரேட்டராக இல்லாமல் இருக்கலாம், பெரிய எழுத்தாளராக கலைஞர் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், பட் இட்ஸ் a very sharp, razor sharp political mind. பப்ளிக் ஆக்ஷன்ஸ்ல அதை காட்டுறாரு. ராட்சஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம், இஸ் a sort of a political animal. அதாவது வந்து இந்த razor sharp, மிக மிக கூர்த்த அரசியல் மதி அவருக்கு இருக்குது. இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சொல்லல இல்லை, செயலில் காட்டிட்டு போயிடுறாரு. களச்சூழல் புறச்சூழல் வந்து அவருக்கு சாதகமா இருந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச தமிழக வரலாறுல யாருக்குமே இவ்வளவு சாதகமா இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் அக்ரஸிவா இப்படி போய் ஏறி அடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், பிஜேபி இஸ் வல்னரபிள். கடந்த காலங்களா இருந்ததுன்னா வந்து பீகார்ல வந்து பிஜேபிக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட். பீகார் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் பிஜேபி. அங்க வந்து தன்னோட டர்ஃபை மீறி ஸ்டாலின் போறாருன்னா அமித்ஷா மோடி லைக் பண்ண மாட்டாங்க. தே வில் டேக் த ஸ்வீட் ரிவெஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து கெஜ்ரிவால் எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் வந்து அவரை உள்ள போட்டதுக்கு ஒரு காரணம். வெறும் டெல்லி மட்டும் இல்லை, குஜராத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி மேக்கிங் இன்ரோட்ஸ். அது வந்து அமித்ஷா மோடிக்கு வந்து, அதாவது நீங்கள் கற்பனை யூனோ அவங்க 2 பேரை பற்றி அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். த மோஸ்ட் ரூத்லெஸ் பாலிட்டிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு. ஈவிரக்கமில்லாத, இந்த உலகத்திலே ஈவிரக்கமில்லாத அரசியல்வாதிகள்னா அவங்க 2 பேர் தான். வெற்றி ஒன்று தான் அவங்களுக்கு இலக்கு. அதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடைக்கற்களை தகர்த்து எறிவார்கள்.
அங்கே போய் அவர் காலை வச்சது தான் வந்து அவருடைய கைதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். பட் ஸ்டாலின் தைரியமாக பீகாருக்கு ஏன் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன இத்தனை காரணங்களையும் மீறி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சென்ஸ் இட் நவ் மோடி இஸ் வல்னரபிள். அவங்க கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரசிடெண்ட்டை வந்து ஒரு வருஷமாக போட முடியல அவங்களால. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு டசல் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு பேச்சு நேற்று பாட்னாவில் பீகாரில் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்கிறாரு, அதாவது இந்தியா கூட்டணி பீகாரில் தான் உருவாச்சு, நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கணும் இங்கே, அதனால தான் வந்து 400 பேசின மோடியை 240க்கு சுருக்கணுன்றார். அதாவது வந்து தன்னோட எதிரியை வந்து கழுத்தில் கையை வச்சு அப்படியே வந்து தூக்கி நிறுத்தி கேள்வி கேட்குறது, டேக்கிங் த ஃபைட் டு தி எனிமிஸ் கேம்ப்னுவாங்க. ஸோ டு த பாயிண்ட் அவர் பேசுகிறாரு. அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அவர் பக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி 2.0 இல்லை, இது 3.0. மோடி 2.0னா 303னா தே கேன் டு எனி திங். இப்போ 3.0ல வந்து 240 தான். ஆங்கிலத்தில் சொன்னால் பிஜேபிக்கு உள்ளேயே வந்து பழைய மோடி இல்லை, ஓரளவு அதிகாரம் ஓரளவு தளர்ந்து தான் இருக்குது. சம் சார்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. அதையும் வந்து அவர் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கிறார். ஃபண்டமெண்டலி இஸ் அ வெரி ஸ்மார்ட் பாலிட்டிஷியன். அது ரொம்ப ரொம்ப கூர்த்த மதி கொண்ட ஒரு ரொம்ப சாமர்த்தியசாலியான அரசியல்வாதி தான் அவர் ஸ்டாலின். தேசிய அளவில் வந்து தன்னுடைய ஆகிருதியை, தன்னுடைய ஆளுமையை நன்கு விஸ்தரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பெருங்கனவு அவருக்கு இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் தான் நாம் இந்த பயணத்தை பார்க்கிறோம். ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் எதுக்கு அங்கே போகணும், நீங்கள் பீகாரிகள்னு திட்டுறீங்க, பீகாரிலாம் தமிழ்நாட்டை வந்து ஆக்குபை பண்ணுறான்னு திட்டுறீங்க, என்ன ஒரு தகுதியில் அங்கே போகிறீங்க, இல்லை ஸ்டாலின் அங்கே போய் பேசுனது யாருக்கு புரிய போகுது, எதுக்காக வந்து அவர் அதை பண்ணணும், இது தேவையா அப்படின்ற ஒரு ரேஞ்சிலையும் பிஜேபி வந்து அவர் விமர்சிக்கிறாங்க. ஸ்டாலின் போனதுனால அங்கே என்ன யூஸ்? பச்சை பொய்ய சொல்லுது பிஜேபி. ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய சொல்லுது பிஜேபி. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட பிஜேபிக்கு இல்லைன்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக, குறிப்பாக பீகாரிகளுக்கு எதிராக வன்முறை நிகழ்ந்த பொழுது அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியவர் ஸ்டாலின். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியவர். புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட அவரோ அவருடைய கட்சிக்காரர்களோ பேசவே இல்லை. திமுக மேலே ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் இது அபாண்டமான பழி. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர்களை பாதுகாப்பதற்காக அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டார். தேஜஸ்வி யாதவோடு அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார், நிதிஷ்குமார் சிஎம் இருந்தார். அவங்க 2 பேர்கிட்டையும் பேசி அஷூரன்ஸ் கொடுத்தாரு, எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு வராது, அவர்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம்னாரு. தவறாக ஒரு ட்வீட் போட்ட, ஒரு மெசேஜ் போட்ட ஒரு பிஜேபிக்காரனை அங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்து அவன் 7-8 மாதம் மதுரையில் ஜெயிலில் இருந்தான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் பெயில் வாங்கினான். உங்களுக்கு தெரியும். ஃபேக்சுவலி பிஜேபி சொல்றது தப்பு. பீகாரிகளுக்கு எதிராக ஸ்டாலின் எப்பயுமே பேசல, அவர் என்னைக்குமே பேசல. இன்ஃபேக்ட் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் பேசல. அதுவும் இந்த பிரச்சனை 21ல் அவர் சிஎம் ஆன பிறகு அவர் பேசவே இல்லை. அவர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக, மைக்ரன்ஸுக்கு எதிராக இங்கே ஒரு மூமெண்ட்டை சிலர் கலப்பும் போது, சில ஃப்ரிஞ்சு குரூப்ஸும் சில இண்டிவிஜுவல்ஸும் பேசும்பொழுது அதை இரும்பு கரம் கொண்டு அவர் ஒடுக்கினார். இது வந்து ஃபேக்சுவலி அவங்க சொல்றது முதல்ல தப்பு. இன்னும் சொல்ல போனா வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பல நலத்திட்டங்களை அறிவித்தது ஸ்டாலினுடைய அரசாங்கம். அந்த குழந்தைகள் படிப்பதற்கு அவங்களுக்கான மருத்துவ உதவிகள், இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. எங்களுடைய அரசு எந்த எல்லைக்கும் போகும் அவர்களை காப்பாற்றுவதற்குன்னு சொன்னார். ஹி பிஹேவ்டு லைக் எ ஸ்டேட்ஸ்மேன். இந்த விஷயத்துல அவரோட பிஜேபி சொல்றது வந்து ஃபேக்சுவலி ராங். அதை சொன்னது வேற சில குழுக்கள், வேறு சில அமைப்புகள். இது ஒன்று. 2வது, இவங்க வந்து ஒரு விதமான பொறாமையில, வைத்தறிச்சல்ல பிஜேபி வந்து ஸ்டாலின் மீது அவர் ஏன் பீகாருக்கு போகணும்னு கேட்குறாங்க. அன்னைக்கு காலையிலேயே வந்து வைத்தறிச்சலோட மொத்த வடிவமா எல் முருகன் என்ன பேசினாருன்னா, அங்கே போய் வந்து இங்கிலீஷில் அவர் பேசுவாரா, அடிமை புத்தியில் பேசுவாரா, ஏன்னா அவர் ஹிந்தி தெரியாதுன்ற பேச்சில் அவர் ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணார். அவர் தமிழில் பேசினார், வரிக்கு வரி அற்புதமான மொழிபெயர்ப்பு. எனக்கு ஹிந்தி ஓரளவு தெரியும், அதனால நான் சொல்கிறேன். அற்புதமான மொழிபெயர்ப்பை வந்து அவங்க பண்ணாங்க. இங்கே மோடிக்கும் அமித்ஷாக்கும் மட்டமான மொழிபெயர்ப்பை பண்ணுவாங்கல்ல. அமித்ஷா, தமிழ் தெரியாத அமித்ஷாவே ஹிந்தியில் அவர் பேசுகிறத தமிழில் மொழிபெயர்க்கும் போது நிறுத்தி திட்டுவார். உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. அற்புதமான மொழிபெயர்ப்பு, பிரிண்டட் டெக்ஸ்ட் தான், பட் அற்புதமான மொழிபெயர்ப்பு. மெசேஜ் தெளிவாக போய் சேர்ந்துருக்கு. இது வந்து பீகாரில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஸ்டாலினோட மரியாதையை உயர்த்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்முடைய மக்களுக்காக அவர் அங்கே நல்லது செய்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. அவர் நம்ம ஊருக்கு வந்து பேசுகிறாரு. தப்பாக ஒன்றுமே அவர் பேசலை, ஒரு வார்த்தை கூட அவர் தப்பாக பேசலை. அவர் கரெக்டாக தான் அவர் பேசியிருக்கார். தமிழ்நாட்டிலேருந்து போய் பீகாரில் ஒருத்தர் பேசினா பிஜேபிக்கு ஏன் எரியுது?
அவங்களுக்கு என்ன வந்து இது ஒரு நாடு, யார் வேணா எங்கே வேணா போகலாம். இன்னொன்று என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியம். தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு காரியத்தை இங்கே இருக்கக்கூடிய பிஹாரிஸ் அடிச்சாங்கன்னு ஒரு பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை பரப்புனது ஒரு பிஜேபிக்காரன். தண்டிக்கப்பட்டான், மன்னிப்பு கேட்டான், ஜாமீன் வாங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டான். இதுதான் பிஜேபியோட யோகியதை லட்சணம். அதனால் இந்த விஷயத்தில் வந்து ஃபேக்சுவல் எரரை சொல்லி நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி ஸ்டாலின் மீதான அபாண்ட பழி என்பது வயிறு எரியுது அவங்களுக்கு. ஸ்டாலினுடைய அந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி மாநில அளவை தாண்டி தேசிய அளவில் விஸ்தீரணமாவதில் அவர்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சல், ஸ்டொமக் பர்னிங்வாங்கல்ல, அது ஏற்பட்டிருக்கு. அதுதான் இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, இவர் இங்கிலீஷில் பேசுவார், அழகாக தமிழில் பேசிட்டாரு. இப்போ உன்னால் பதிலே சொல்ல முடியலையே, அவரால் அந்த கனெக்ட் ஆக முடியுதில்ல மக்களோட போய். ஆகவே பிஜேபி வந்து இப்போ இன்னைக்கு சித்தராமையா போயிருக்காரு, முந்தா நாள் ரேவந்த் ரெட்டி போனார், அப்புறம் அகிலேஷ் யாதவ் போகிறாரு. அதை வந்து ஒரு நேஷ்னல் ஸ்பெக்டக்கலாக ராகுல் காந்தி மாத்துறாரு. ஸோ இந்தியா கூட்டணி வந்து மக்களவை தேர்தல்களுக்கு பிறகு சோம்பி கிடந்த, தூங்கி கொண்டிருந்த, செயலற்று கிடந்த, திசையறியாமல் இருந்த இந்தியா கூட்டணியை தூக்கி நிறுத்தி புத்துயிர் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்தது வந்து தேர்தல் கமிஷன் தான். ஸோ ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒருங்கிணைச்சிட்டாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸுக்கும் இது ரீல் லைஃப், இந்தியா கூட்டணிக்கும் ரீல் லைஃப். ஏன்னா எலெக்ஷனுக்கு பிறகு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து என்ன வேலை இனிமேல் இருக்க போது, என்ன ஸ்கோப்புன்னு நினைக்கும் பொழுது ஒரு இஷ்யூ லட்டு மாதிரி கையில் கொடுத்து அவங்கள ஒருங்கிணைச்சிட்டாங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்னு அது நமக்கு தெரியாது, அது மக்கள் கையில் இருக்குது. இந்த ஓட் சோரின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இனிமேல் வந்து அவங்க வந்து லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுன்றதை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தெளிவாக வந்து ஆதாரை வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு அடையாளமாக வைக்கணும்னு சொல்லியாச்சு. அவங்க கொடுத்த 11 ஆதார் வச்சு. ஏன்னா ஆக்சுவல் டார்கெட் வந்து பீகார் கிடையாது, வெஸ்ட் பெங்கால். அதுக்கு முன்னால் ட்ரையல் பலூனா தான் அவங்க பீகாருக்கு வராங்க. அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அது எங்கே போய் நிற்குதுன்னா, இவங்க எவ்வளவு தூரம் இவர்கள் அயோக்கியர்கள்னா, ஆதாரை வந்து ஒரு குடியுரிமைக்கான சான்றிதழாக எடுக்கணும். ஏன்னா அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து பல பேர்கிட்ட கிடையாது, பெரும்பாலானவங்க கிட்ட கிடையாது போது ஆதார், ஓட்டர் லிஸ்ட்டு, குடும்ப அட்டை எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஆதாரை ஏற்றுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட விளைவு என்னன்னா, அசாம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி தான் அடுத்த ஏப்ரல் மே மாதத்தில் எலெக்ஷனுக்கு போகுது. அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்க ப்ராப்ளம் தான். அங்கே ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபிகேஷன் இன்னும் நிறைய பிரச்சனை வரப்போகுது. இப்போ இந்த ஆதாரை வந்து ஆதார் ஷுட் பி டேக்கன் அஸ் ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டிஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப்னு சொன்ன பிறகு அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வந்து மறு அறிவிப்பு வரும் வரையில் ஆதார் என்ரோல்மெண்ட்டே கிடையாதுன்றாரு. இது எவ்வளோ அயோக்கியத்தனமானச்சு. ஆதார் என்ரோல்மெண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். வருஷம் பூரா நடந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கும், வரும், போவோம், அல்லது வயதான வெளியூர்லேருந்து வந்தவங்க. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடல்ட்டுக்கு வந்து ஆதார் என்ரோல்மெண்ட்டே இல்லைன்னு அவர் நிறுத்துறாரு. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இது அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்டாக இருந்தாலும் அவர் வந்து நாங்கள் பண்ண மாட்டேன்றார். முதல்ல அதோட லீகல் வேலிடிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. வெதர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் சே தட். ஏன் செய்யறான் அதை? அப்போ ஏதோ திட்டு வேலை அங்கே நடக்க போகுது. அசாமில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இன்னும் மோசமான ஒரு நிலைமை அங்கே என்னன்னா வந்து, நேற்றுக்கு முன்தினம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர் ரிலீஜியஸ் பர்சன்ஸோட லேண்ட் டீலிங் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், லேண்ட் ஜிஹாத் நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. ஸோ அசாம் வந்து இந்துத்துவா லெபார்டரியாக மாறிட்டு இருக்கு. குஜராத்தை விட, மத்திய பிரதேச விட மோசமான சுச்சுவேஷன் வந்து அசாமில் இருந்துட்டு இருக்குது. அங்கே வந்து இந்த 5 மாநில தேர்தல்களில் அங்கே போகும்பொழுது பீகாரோட ரெஃப்ளெக்ஷன் வந்து இப்பயும் அங்கே காட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனால் வந்து புஷ்பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து புஷ் இட் பேக். அவ்வளோ சீக்கிரம் நீ யாரையும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்க முடியாது. பட் த ரியல் டெஸ்ட் மனோஜ், வெஸ்ட் பெங்கால். இது அத்தனையும் மீறி மோடி கவர்மெண்ட்டும் இன் கொலிஷன் வித் எலெக்ஷன் கமிஷன் தில்லாலங்கடி வேலை பண்ணலாம். அவங்க வந்து அதில் வெறியோடு இருக்காங்க. ஏன்னா மோடியோட இந்த ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து கடந்த 12 ஆண்டுகளோட இது 12வது உரை. இந்த உரை தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி வந்து டெமோக்ராஃபிக் சேஞ்சை பற்றி பேசுகிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர் வாயிலேருந்து டெமோக்ராஃபிக் சேஞ்ச்
நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம்னு ரெட் ஃபோர்ட் அட்ரஸில் வேற இடத்துல பேசுறதுக்கும் சுதந்திர தின உரையில் பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்படி பேசுறாருன்னா அது என்னன்னு நீங்கள் பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சிவியராக இருக்காங்க அப்படின்னு. அமித்ஷா இப்போ பேசியிருக்காரு 2 நாளைக்கு முன்னால் 15 அதாவது பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயோ ஐ திங்க் பார்டர் ரிலேட்டட் ஏரியாஸில் 15 வில்லேஜஸோ அல்லது டிஸ்ட்ரிக்ஸோ சரியாக தெரியல, அங்கே வந்து எக்ஸ்ட்ரா கேர் தேவை, டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. தீஸ் ஆர் ஆல் டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது அத்தனைக்கும் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது பீகாரில் வந்து ராகுல் காந்தியோட அந்த யாத்திரை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பக்கம் லீகல் ஃபைட்டு, இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை அக்ரெசிவாக கொண்டு போய் சில ஆயிரம் 1500 கிலோமீட்டர்ஸ் என்னமோ நடந்து போகிறது, வண்டியில் போகிறது, ஹைப்ரிட் யாத்திராவில் எல்லா மாநிலங்கள்லேருந்தும் இந்தியா பிளாக்கோட கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷனை என்ஷூர் பண்ணுறது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு பெரிய அளவில் ஒரு ஜர்க்கு தான் நினைக்கிறேன் நான். ஸ்டாலின் ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆரில் விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சதை நம்ம பேசியிருக்கோம். என்ஆர்எல் டிஎம்கே எம்பி தலைமையில் அவங்க 1 மாதத்திற்கு முன்பு போய் 5 எம்பிஸ் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு முன்னால் அது ஆதார் அண்டு ஃபேமிலிக்கு கார்டு அங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கும்போது இப்போ சப்ஜுடிஸ்ன்னு சொல்லி சிசி சொல்லிட்டாரு அவங்களுக்கு. பட் அதுக்கு பிறகு இந்த ஆர்டர் வந்துருச்சு. ஸோ டிஎம்கே அக்ரெசிவாக அந்த இஷ்யூவை வந்து பீகாருக்கு வரும்போதே அவங்க ப்ரிவென்டிவாக போயிட்டாங்க. அவங்க எவ்ரி திங் இஸ் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்டாலின் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ பீகார் எப்படி சார் இருக்கு? இப்போ தேஜஸ்வி அண்ட் ராகுலோட யாத்திரையில் நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா ஹிந்து உட்பட நிறைய பத்திரிகைகள் வந்து ராகுலை பார்ப்பதற்கு மக்கள் பல்வேறு பகுதிகளிலேருந்து வர்றாங்க, ஒரு எழுச்சி காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் போனப்போ நல்ல கூட்டம், நம்மளே அதை வீடியோஸில் பார்த்தோம். பீகார் மெல்ல மெல்ல இந்த பக்கம் வருது அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்கா? எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு உண்மையிலேயே அதை பற்றி தெரியல. கிரவுண்ட் சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஓகே டு பி ஃப்ராங்க் வித், நம்ம தெரியாத பேசக்கூடாது. ரெஜிம் சேஞ்ச், கவர்மெண்ட் சேஞ்ச் வருமானா எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. விமன் மத்தியில் நிதிஷுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்டுன்றது வந்து அவ்வளவு சுலபமாக அதை நீக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிதிஷோட மிகப்பெரிய ஒரு பலமே வந்து பெண்கள் மத்தியில் நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு. அதுவும் குறிப்பாக வந்து ப்ரொஹிபிஷனுக்கு பிறகு, மதுவிலக்குக்கு பிறகு அவருக்கு அங்கே அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கிரவுண்ட் சுச்சுவேஷன் எனக்கு உண்மையிலே தெரியாது. ஐ திங்க் வி ஹேவ் டு வெயிட். நம்ம நவம்பரில் தான் எலெக்ஷனு, செப்டம்பரில் அந்த ரோல் கால் வெளியிட்ட பிறகு, அந்த ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் தான் வெளியிடுவாங்க. இன்னும் 2 மாதம் இருக்குது எலெக்ஷன்ஸுக்கு. ராகுலோட மீட்டிங்ஸ்க்கு, யாத்திரைக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் ரெஜிம் சேஞ்சை நோக்கி அது போகுமான்றது எனக்கு தெரியல. நான் ஐ கான்ட் டூ ஷூர். இதில் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக விடுபட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. இது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியல எலெக்ஷன் கமிஷனோட பிஹேவியரை. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து நிதிஷ் இஸ் வித் பிஜேபி. நிதிஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப். எங்கேயுமே இந்தியாவில் பண்ணாத ஒரு காரியத்தை வந்து மோடி பிஜேபி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு இருந்தால் கூட 41 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி அருணாச்சல் பிரதேசில் ஆட்சி அமைச்சாங்க. வேறஸ் இன் பீகார் நிதிஷோட ஸ்ட்ரென்த் வந்து 43 சம்திங், பிஜேபியோட ஸ்ட்ரென்த் வந்து சம்திங் 70+. பட் நிதிஷ் தான் சிஎம். அந்த கிரெடிட் அவங்க வந்து, நிதிஷ் வந்து எல்லா பக்கத்துலையும் போயிட்டு வருவார். இங்கே அங்கன்னு மாறி அவர் போயிட்டு வந்தவர் தான். அவர் வந்து பல்டிமாமான் தான் அவரை சொல்லுவாங்க. அந்த நிதிஷோட ஸ்ட்ரென்த்ன்றது வந்து பெண்கள் ஓட்டு. நிதிஷ் பிஜேபியோட இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த 65 லட்சம் ஓட்டு டெலிட்டட் ஓட்ஸில் மோர் தென் மென் விமன் ஓட்ஸ் தான் அதிகம். இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதா, அல்லது வந்து தே ஹவ் ஸ்மெல்டட் சம்திங், கிரவுண்டில் வந்து சிச்சுவேஷன் மாறுது அப்படின்றதோட அடையாளமாக நமக்கு தெரியல. ஐ திங்க் யூ காண்ட் அவ்வளோ சீக்கிரமாக நிதிஷை வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, டெஃபினெட்லி அது பண்ண முடியாது. பட் நிதிஷ் இஸ் நவ் ஆங்கிலத்தில் சொன்னால் டவுன் அண்ட் அண்டர். அவர் இந்த தடவை ஜெயிச்சா கூட அவர் சிஎம்மா இருப்பார்ன்றது டவுட். வயசாகிட்டு இருக்கு அவருக்கு வந்து. இட்ஸ் பிகம் சென்னையில் அவரால் ஒன்றுமே இது பண்ண முடியல. 12 எம்பிஸை வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபியோட செம்சாகிரிஸாக மாறிட்டாங்க, ஸ்லேவ்ஸ் அவங்க வந்து. ஒரு முதலமைச்சரை கைது பண்ணலான்னு ஒரு மசோதா கொண்டு வரும்போது 2 முதலமைச்சர்களோட ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு கூலாக அதை எப்படி செய்யுது? 16 எம்பிஸ் நாயுடுக்கு, 12 எம்பிஸ் நிதிஷ்க்கு, 28 எம்பிஸ் சப்போர்ட்ல தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது. 2 பேரும் மசோதாவை சப்போர்ட் பண்றாங்க. வாட் நான்சென்ஸ் யா இது? எப்படி இது வந்து இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்? திஸ் கவர்மெண்ட் இஸ் வல்னரபிள். நீ புஷ் பண்ணினா காலி கவர்மெண்ட். இந்த தைரியம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருது? அப்போ வந்து நாயுடுக்காவது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தெருவில் பிச்சை எடுக்கும் ஆந்திரா கவர்மெண்ட். நிதிஷ்க்கு அது அப்படி கிடையாது. பொலிட்டிக்கலி கேன் கிவ் சம் ஃபைட். பட் மோர் தென் நாயுடு, நிதிஷ் தான் வந்து எல்லா இதுலேயும் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி. கிரவுண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எப்படி இருக்குது, ஆட்சி மாற்றம் வருமானா எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஒப்பீனியன் போல்ஸ் எதுவும் கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் வரல. இந்த சிஎஸ்டிஎஸ் மாதிரியான ஆக்சுவல் சுச்சுவேஷனை பற்றின ஒரு ரவுண்ட் அப் வரும், அதுவும் வரல. கிரவுண்டு என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த யாத்திரை இன்னொரு முக்கியமான விஷயம், தேஜஸ்வியும் ராகுலும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகிறது, இந்த காம்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ராகுல் பெரிய லெவலில் எந்த ஸ்டேட் லீடர்ஸ்க்கும் இவ்வளோ நெருக்கமாக, இங்கே சென்னை வந்தப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினோட ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுற அவ்வளோதான். அதே மாதிரி வேறு எங்கே போனாலும் அந்த தலைமைகள் கூட ஒரு மீட்டிங் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் தேஜஸ்வியோட கண்டினியூஸாக இருக்காருல்ல, இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் தான். ஷோலேவோட 50வது ஆண்டு விழா இது இந்த ஆண்டு. 1975 ஷோலே வந்தது. 2025 இது ஒரு புது ஷோலே. ஹம் தோஸ்த் ஹே அந்த ஒரு பாட்டு வரும், புல்லட்ல பாடிட்டு ஹம் ரஹேங்கேன்னு ஒரு பாட்டு வரும். தர்மேந்திராவும் அமிதாப் பச்சனும் பாடிட்டு போய் ஏ தோஸ்த் ஹே அப்படின்னு அந்த பாட்டு. அந்த மாதிரி வந்து 2 பேரும் புல்லட்ல போறாங்க. அது வந்து அடுத்த ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகுது. நடந்து போறாரு, புல்லட்ல போறாரு, வேன்ல பைக்ல ஜீப்ல வேன்ல போறாங்க. சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை வந்து ஒரு நான் காங்கிரஸ் லீடரோட ஒரு காமிச்சது கிடையாது. அங்கே அது ஜெல்லா இருக்குது பீகாரில். இன்ஃபேக்ட் பீகார் வந்து மேபி அ ஸ்டெப் ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட் அது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட். ஏன்னா இப்போ வந்து அது பீமாரு ஸ்டேட். பட் அப் டு 1967 நாடு விடுதலை அடைஞ்ச முதல் 20 ஆண்டுகளில் வந்து ஒன் ஆஃப் த ஹை க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட்ஸ். அதுக்கு பிறகு தான் ஸ்லிப்பிங் அவுட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுக்கு பிறகு சர்வநாசமாக போச்சு அது வந்து. இன்றைக்கி ஒன்றுமே இவ்வளோ தூரம் ஏன் வராங்க உங்களுக்கு, ரெஃப்யூஜிஸ் வராங்க இவ்வளோ, ஐ மீன் மைக்ரன்ஸ் ஏன் இவ்வளோ தூரம் வரணும் உங்களுக்கு வந்து. ஸோ தேர் சம்திங் சீரியஸ்லி ராங் இன் பீகார். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியோட, ஐ திங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்களோட வந்து அது செகண்ட் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட இவங்க பைக்கில் போகிறது, அந்த காம்போ வந்து நல்லா அங்கே ஐ திங்க் இப்போ அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஐடியாலஜி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் லீடர்ஸுக்கிட்ட வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு, ஐ திங்க் இட்ஸ் அ லக்கி திங். பீகாரில் வந்து ராகுல் காந்தியோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து பீகார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். கடந்த காலங்களில் அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அது என்ஹான்ஸ் ஆச்சு, விஸ்தீர்ணமானது. பீகாரில் இப்போ அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு அவரோட சேர்ந்து தேஜஸ்வியும், அது வந்து ஒரு விதமான பொறாமை இருக்கும். நம்ம ஓட்டை அவங்க சாப்பிட்ருவாங்கன்ற ஒரு பொறாமை இருக்கும். வழக்கமாக இந்த மாதிரி பெரிய கட்சிகளோட பிராந்திய கட்சிகள் சேரும் பொழுது அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது இல்லாமல் வந்து நாடு பூரா இருந்து அவங்க வந்து இந்தியா கூட்டணி இருக்க எல்லா தலைவர்களையும் இப்போ சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட்லேருந்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. போத் ஸ்டாலின், ரேவந்த் ரெட்டி, இன்னைக்கு சித்தாராமையா, அதுக்கப்புறம் இவர் அகிலேஷ் போறாரு நார்த்லேருந்து, மம்தா போறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். பீகாரில் மட்டும் ஒரு ரெஜிம் சேஞ்ச் வந்ததுன்னா ஐ திங்க் மோடி கவர்மெண்ட் வில் பி இன் சம் சார்ட் ஆஃப் அ ட்ரபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு மகாராஷ்டிரா ஜெயிச்சாங்க. பட் அடுத்தது ஒரு அடி விழுந்துன்னா அவங்களுக்கு ஒரு, அது வந்து பிஜேபிக்குள்ள மோடிக்கு இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை இன்னமும் அதிகரிக்கும். லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. பட் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு இது ஒரு உற்சாகமான காலம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார், எனக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்து. நன்றி சார்.